ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். பாருங்கள் என் ரோஸ் செடியெல்லாம் எப்படி இருக்குன்னு. எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருப்போம் இந்த செடியெல்லாம். ஸோ இப்படி வளர்த்த செடியை ஒரு அவசர ஆத்திரத்துக்கு எங்கேயுமே கிளம்பி போக முடியல எங்களால். ஒரு நாள் 2 நாள் கூட எங்கேயும் ஸ்டே பண்ண முடியல. ஸோ செடியை நிறைய வளர்த்துட்டோம். பட் இதை எப்படி காப்பாற்றுறதுன்னு தெரியல. ஸோ இதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு செட்டப் பண்ணலான்னு கொஞ்ச நாளாகவே யோசிச்சுக்கிட்டே இருக்கோம். ஸோ நாங்கள் 2 பேர் தான் வீட்டில். ஒரு அவசரத்துக்கு எங்கேயுமே போக முடியல செடியை விட்டுட்டு. ஸோ இப்படியெல்லாம் திங்க் பண்ணி ஒரு சிஸ்டம் ரெடி பண்ணோம். நாங்களாக இங்கே கடையில் லோக்கலில் வாங்கிட்டு வந்து செட் பண்ணி பார்த்தோம். இது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதான்னு இன்னும் தெரியல. இது ட்ரையல் பேஸ் தான். ஸோ செடிக்கு ஒரு டைமர் செட் பண்ணோம். ஒரு காலையில் ஒரு நிமிஷம், சாயங்காலம் 1 நிமிஷம் அந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு அதுவே ஸ்ப்ரே பண்ணிக்கிற மாதிரி ஒரு செட்டப் இப்படி வாங்கிட்டு வந்து ஒரு ஸ்ப்ரிங்க்லரை மேலே 2 3 வச்சு விட்டோம். இப்போ காலையில் செக் பண்ணோம், 7 மணிக்கு ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஸ்ப்ரே பண்ணுது. செடி மேலே கொஞ்சம் தண்ணியும் விழுகுது. கொஞ்சம் ட்ரிப் செட் பண்ணியிருக்கோம். ஸோ ஓரளவுக்காவது செடி கொஞ்சமாவது அதுக்கு மேலே தண்ணி பட்டு கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறதுக்காக தான். ஸோ வீட்டிலே ஆள் இருந்தால் இதெல்லாம் தேவையில்லை. வீட்டில் யாருமே இல்லை அப்படின்னு ஒரு அவசரத்துக்கு எங்கேயாவது கிளம்பும்போது இந்த மாதிரி ஒரு செட்டப் தேவைப்படுதுப்பா, செல்ஃப் வாட்டரிங் சிஸ்டம். ஸோ இதுவுமே எந்தளவுக்கு சக்ஸஸ்ன்னெல்லாம் இன்னும் எங்களுக்கு தெரியல. இந்த ஒரு மாதம் பார்க்கணும். சரி, நெக்ஸ்ட் மந்த் எங்கள் பிள்ளைங்கள்லாம் வராங்க லீவில். ஸோ கொஞ்சம் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ இந்த செடிகளுக்கு பார்க்கணும் நாங்கள். ஸோ இதெல்லாம் யோசனை பண்ணி தான் சில செட்டப்பெல்லாம் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ இதை பார்க்கணும். இன்னும் ஏதோ ஃபாகர் சிஸ்டம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த கோழிப்பண்ணை, ஆட்டு இதிலெல்லாம் வச்சுருக்கதா சொல்கிறாங்க. நிறையா வீடியோஸ் நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அந்த மாதிரியெல்லாம் வைக்கலாமா, வச்சோம்னா செடிக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்ப்ரே ஆகுமாங்கிறதெல்லாம் நான் பார்த்துட்ருக்கேன். உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சால் கூட சொல்லுங்கப்பா. பாருங்கள், இப்போது இந்த செடி ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது. ஸோ இதெல்லாம் மானிட்டர் பண்ணுறதுக்கு ஒரு சிசிடிவி கேமரா ஒன்று செட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் அடுத்த மாதம் எங்கள் பிள்ளைங்க வரும்போது வெளியில் போகும்போது அங்கேருந்தே நம்ம பார்த்துக்கலாங்கிறதுக்காக ஒரு கேமராவும் செட் பண்ணியிருக்கேன்ப்பா. இதை பற்றி டீட்டெயில்டாக லாங் வீடியோவில் ஃப்யூச்சரில் நான் போடுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.